2002 ஒரு முறை 1 மணி நேரத்திற்கு மேலாக அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்னை அழைத்து பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு அந்த ராணுவ மிடுக்கான உடையோடு அமர்ந்து கொண்டு 1 மணி நேரம் சாதி அரசியல் குறித்து பேசினார். இவர்கிட்ட தான் பேசினாரான்னு ஒரு ஆள் அறிக்கை கொடுத்தான். என்கிட்ட தான் பேசினார். நான் நீங்க தான் சொல்றீங்களா அவர் உயிரோட இருக்கிறாருன்னு. உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவார், திருமாவளவன் சொன்னது அத்தனை உண்மை, ஒன்றும் புனைவு இல்லை என்பதை சொல்லுவார். என்கிட்ட பேசினார். என்கிட்ட முதல் வார்த்தையை கேட்டார், திண்ணியத்தில் வாயில மலத்தை திணிச்சவன் உயிரோட இருக்கிறானான்னு கேட்டார். என்னால் அந்த செய்தியை படிச்சுட்டு 3 நாள் தூங்க முடியல, சாப்பிட முடியல. அவனை எப்படி இன்னும் விட்டு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டார். புரட்சியாளன் எந்த மூலையில் இருந்தாலும் அவன் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சிந்திப்பான் என்பதற்கு அண்ணன் பிரபாகரன் ஒரு அடையாளம், ஒரு சான்று. தமிழ்நாடு உங்களை ஏற்கிற காலம் வரும் என்று சொன்னார் அண்ணன் பிரபாகரன். என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். உங்கள் பிழைப்புவாதத்திற்காக யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அண்ணன் பிரபாகரனை எப்படி தவறாக பயன்படுத்துவதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. நீங்கள்லாம் 2009 பின்னால வந்த கற்றுக்குட்டிகள். உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன அரசியல் தெரியும்? ஈழம் குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? ஈழ விடுதலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் பேசுவது தமிழ் தேசியமா? தமிழ் தேசியத்தின் எதிரியை இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும். தெலுங்கு தேசியமோ மலையாள தேசியமோ இருக்க முடியாது.